வெல்கம் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் ஒரு புதுவிதமான பேஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். நியூ மாடல் தான், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பேஸ்கெட் போடுறதுக்கு நான் லெமன் எல்லோவில் ஒயர் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 கட்டு ஒயர் செலவாகும். நான் வந்து ரெண்டுமே லெமன் எல்லோவில் எடுத்திருக்கேன். வாங்க ஒயர் எப்படி கட் பண்ணுறது, எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து இந்த ஸ்டீல் ஸ்கேல் தான் அளவு எடுப்பேன். நம்ம எப்போவுமே இந்த ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 7.5 ஸ்கேல் அளவில், கொஞ்சம் கூட இருக்குது, 7.5 ஸ்கேல் அளவில் 18 கட்டு ஒயர் எடுத்துக்கலாம். இந்த பேஸ்கெட்டுக்கு போடுறதுக்கு 18 கட்டு ஒயரை நான் வந்து இந்த ஒரு ரோல்லேருந்து கட் பண்ணி வச்சுட்டேன். 18 கட்டு ஒயர் 7.5 ஸ்கேல் அளவில் எடுத்துக்கலாம். இப்போ பேஸ் போடலாம். இப்போ ரோலோடு இருக்கிற இந்த ஒயரை வந்து ரன்னிங் ஒயராகவும், இந்த கட்டு ஒயரை நம்ம அந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு ஒயர் எடுத்து 2 கார்னரையும் ஒன்றா மடித்து இப்படி சென்டர் பண்ணிக்கலாம் ஒயரை. இப்போ இதே அளவுக்கு நம்ம இந்த ரன்னிங் ஒயர், ரோலோடு இருக்கிற ரன்னிங் ஒயரையும் எடுத்து அளந்துட்டு நம்ம மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ அளந்த பக்கம் கீழ்ப்பக்கமாகவும், ரோலோடு இருக்கிற பக்கம் வந்து மேல் பக்கமாகவும் வச்சு நம்ம ஃபஸ்ட் லைன் போடுறோம். ஃபஸ்ட்டு நாட்டு போட ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு நாட்டு போட்டாச்சு. போட்ட பிறகு இந்த 2 ஒயரையும் இப்படி வச்சு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், எனக்கு இப்போது இது அப் அண்ட் டவுன் வருது. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பெரிய ஒயர் பக்கம் எந்த பக்கம் பெருசாக இருக்கோ அந்த பக்கம் எடுத்து இந்த மாதிரி லூஸ் பண்ணி நம்ம அந்த சின்னதாக இருக்கிற ஒயரை ஈவன் ஆக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு 2 ஒயருமே கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இங்கே நம்ம அளந்து விட்டு அந்த சைடு ஒயரும் செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போது அடுத்த ஒயரை எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 கார்னரும் ஒன்றா வச்சுட்டு அப்படியே கரெக்ட் பண்ணி இதை வந்து சென்டர் பண்ணுறோம். இது நம்ம ஏற்கனவே பேஸ்கெட் போடுறவங்களுக்கு தெரியும். புதுசாக நிறைய வியூவர்ஸ் வந்திருக்காங்க. நீங்கள் கட் ஒயர் எப்படி கட் பண்ணுறீங்க, எப்படி ஜாயின் பண்ணுறீங்கன்ற எனக்கு பேசிக்லேருந்து சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்கிறதால நம்ம இதை சொல்கிறோம். போட தெரிஞ்சவங்க இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு பேஸ்லேருந்தே காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதால தான் நம்ம இந்த பேஸ் போடுறதையும் காட்டுறோம். இப்போது அப் அண்ட் டவுனை செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ 2 ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற 18 ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 ஒயருமே அப் அண்ட் டவுன் செக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது ஏற்கனவே அளந்து விட்டுருக்க அதே அளவுக்கு ஒயரை அளந்து கட் பண்ணிடலாம். இது நம்ம ஃபஸ்ட் ரோ, சென்டர் ரோ. இதை வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அடையாளப்படுத்திக்கிட்டா இப்போ நம்ம வந்து மேற்கொண்டு பேஸை வளர்த்தும் போது ஒரே சைடாக வளர்த்தாமல் 2 பக்கமும் ஒரே ஈவனாக வளர்த்துறதுக்கு இது சென்டர் லைனுன்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான், நமக்கு ஒரு அடையாளம். சரிங்களா? அதனால் ஒரு நாட் போட்டு வச்சாச்சு. இப்போ அடுத்த லைனு எப்படி போடணும் அப்படின்றதையும் நான் பார்க்கலாம்.
இப்போது ரோலோடு இருக்கிற ரன்னிங் ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஏற்கனவே அளந்து விட்டோம் இல்லைங்களா, அதே அளவுக்கு ஒயரை நம்ம அளந்து விட்டுட்டு ஆரம்பிக்கலாம். இப்படி ரன்னிங் ஒயரை இப்படி லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் நாட் ஒயர் எடுத்து ஒரு சுற்றி இந்த ரோலோடு இருக்கிற அந்த ரன்னிங் ஒயரை மேலே வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாட்டுக்கு நம்மளுக்கு இந்த ஒயர் கிடைக்கும். இப்போது ஒரு நாட்டு நம்ம போட்டுட்டோம் சரிங்களா. இங்கே அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க, அதே அளவு கரெக்டாக அளந்து விட்டுருக்கோமான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த மீதி இருக்கிற 17 நாட்டும் போட்டுட்டு திரும்பவும் இங்கே அளந்து விட்டுருக்கோங்களா அதே அளவு அளந்து கட் பண்ணிடணும். அதுக்கு அடுத்த லைனை இதே மாதிரி அளந்து விட்டுட்டு இந்த 18 நாட்டு போட்டுட்டு திரும்பவும் இந்த அளவுக்கு அளந்து கட் பண்ணிடணும். இதே மாதிரி இந்த எல்லோவில் இது சென்டர் லைனு, இதுக்கு மேலே 4 லைனும் இந்த சென்டர் லைனுக்கு கீழே 4 லைனும் போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ணுறதுன்றத நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க, நீங்களும் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த பேஸ்கெட்டுக்கு நம்ம இப்போ பேஸ் போட்டு ஒரு சைடு முடிச்சிருக்கோம். இது சென்டர் லைன், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட சென்டர் லைன். இது மார்க் பண்ணி ஒரு நாட் போட்டு வச்சுருக்கோம். இதுக்கு மேலே எல்லோவில் 1 2 3 4, அதுக்கு கீழே 1 2 3 4 நாட்டு போட்டிருக்கோம். மொத்தம் 8, மேலே 4 கீழே 4, சென்டர் லைன் 1, 9 லைன் மொத்தம் எல்லோவில் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே க்ரே கலரில் ஒரு லைன் போட்டிருக்கேன். நான் இந்த சைட் போட்டிருக்கேன். உங்களுக்கு மேலே எப்படி போடணும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போது ஏற்கனவே அளந்து விட்டுருக்க அதே அளவுக்கு ஒயரை நம்ம அளந்து விட்டுட்டு இந்த சைடு மேலே ஒரு லைன் க்ரே கலரில் நம்ம போட போகிறோம். இது பார்டராக நம்ம இந்த கலர் கொடுக்குறோம். இதுக்கு ஒயர் ரொம்ப தேவையில்லைங்க. இந்த 2 லைனு அப்புறம் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு 4 லைன் போட போகிறோம், அவ்வளோதான் தேவை. கொஞ்சம் ஒயர் இருந்தால் போதுமானது. இது உங்களுக்கு போட்டுட்டு ஏதாவது பேஸ்கெட் போட்டுட்டு மீதி இருக்கிற ஒயர் ஒரு 1/4 ரோல் ஒயர் இருந்தால் அதுக்கு போதுமானது. இதுக்குன்னு புது பண்டல் பிரிக்கணுன்றது இல்லை. நான் இந்த கலர் போட்டால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு போடணும்னு தோணுச்சு, அதனால் நான் இந்த ஆஷ் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக எந்த கலர் வேணுமோ அந்த கலர் ஒயரை நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. போடுறது நம்மளோட விருப்பம் தான் கலர் காம்பினேஷனு. எனக்கு இது போடணும் அப்படின்னு தோணுதுனால நான் இந்த கலர் எடுத்து நான் போடுறேன். அடுத்த நாட்டு இப்போ பேஸ் எப்படி போட்டோமோ அதே மாதிரி அந்த கார்னரில் அளந்து விட்டுட்டு அடுத்தடுத்த நாட்டை நம்ம போட்டுட்டு இந்த கார்னரில் அளந்து இந்த க்ரே கலரை கட் பண்ணிட போகிறோம். மொத்தம் பேஸ் 11 லைனு, சென்டர் லைன் எல்லோக்கு மேலே 4 லைனு, கீழே 4 லைனு, மொத்தம் அப்போ சென்டர் லைனோடு சேர்த்து 9 லைனு ப்ளஸ் இந்த ஆஷ் கலரில் ஒரு லைன் போடுறோம். மொத்தம் 11 லைன் பேஸ் போடுறோம் இந்த பேஸ்கெட்டுக்கு. போட்டுட்டு இதே ஆஷ் கலர் ஒயர் வச்சு மேலே ரன்னிங் ஒயராக ஆஷ் கலர் வச்சு நம்ம ரோஸ் போட போகிறோம். இப்படி போட்டே வந்துட்டோம். இன்னும் ஒரு 4 நாட்டு தான் இருக்குது. பாருங்கள், அப்படியே ஆஷ் கலர் போட்டு இந்த கலர் காம்பினேஷனும் நல்லா தான் இருக்குது. சரி, இந்த கலர் கொஞ்சம் ஒயர் இருக்குது, இதுக்கு யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த கலர் காம்பினேஷன் ஃபஸ்ட் டைம் இதான் யூஸ் பண்ணுறேன். மல்டி கலர் பேஸ்கெட் போடும்போது க்ரே கலர் ரன்னிங் ஒயராகவும் கட் ஒயராகவும் வச்சுட்டு மேலே கான்ட்ராஸ்டாக மல்டி கலர் போடும்போது இந்த எல்லோ யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே
நம்ம யூஸ் பண்ணும்போதே தெரியும் இந்த கலர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஒரு சில கலர்லாம் நல்லா இந்த ஆஷ் கலர் கூட அந்த நாட் வந்து நல்லா பளிச்சுன்னு இருந்திருக்கு. அப்போயே நான் வந்து இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் பேஸ்கெட்டு அப்படின்ட்டு எனக்கு அப்பவும் ஒரு ஐடியா கிடச்சிது. சரி நான் ஒவ்வொரு கலராக போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு கலர் கூடயும் இந்த ஆஷ் கலரை போட்டுட்டு வரேன். பாருங்கள், இப்போது இங்கே ஆரம்பித்து இங்கே முடிச்சுட்டு இப்போ ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பேஸ் வந்து நம்மளுக்கு 11 லைன் கிடச்சிருச்சு. சென்டர் லைன் எல்லோவில் 9 லைனு, இந்த கார்னரில் ஒரு லைனு, இந்த கார்னரில் ஒரு லைனு ஆஷ் கலர் இந்த கிரே கலர் ஒயர் வச்சு நம்ம போட்டிருக்கோம். இப்போது என்ன பண்ண போகிறோன்னா மேலே இதே ஆஷ் கலர் ஒயரை வச்சு ரன்னிங் ஒயராக வச்சு 2 லைன் வந்து நம்ம நார்மலாக பேஸ் போட போகிறோம். இதுக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே சொருகிறதுக்கு ஒயர் விட்டுட்டு நம்ம இங்கேருந்து போட ஆரம்பிக்கலாம். 2 லைனுமே ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். 2 ரோ மட்டும்தாங்க போட போகிறோம், அதுக்கு மேலே போட போகிறது கிடையாது. இது ஒரு பார்டர் மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம வேறு கலர் எடுத்து போட்டுட்ருக்கோம். இது நம்ம இந்த 2 ரோ மட்டும் எங்கேருந்து வேணும்னாலும் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். நான் இங்கே சென்டர்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் போட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கார்னர் திருப்ப போகிறோம். கார்னர் திருப்புறதுன்றது தனியாக எதுவும் கிடையாதுங்க. இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே டர்ன் பண்ணி போடுறோம். இப்போ இந்த லாஸ்ட் ஒயர் முடிச்சிட்டோம். இந்த சைடு ஒயர் சைடு வால் கலந்து விட்டோம் இல்லைங்களா, அந்த ஒயரில் போட போகிறோம். அப்படி போடும்போது நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். மற்றபடி வேறு எந்த மூளை திருப்புறது கார்னர் டர்ன் பண்ணுறதுன்றது வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அடிஷ்னல் ஒயர் எதுவும் பண்ண போகிறதில்ல. இப்படி இந்த சைடு வால் கலந்து விட்டால் ஃபஸ்ட்டு ஒயரும் எடுத்து ரன்னிங் ஒயரில் போடுறோம். அப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இங்கெல்லாம் வந்து பாக்ஸ் டைப்பில் கிடைக்கும். இந்த கார்னர் திருப்புற இடத்துல மட்டும் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இப்போ இப்படியே போட்டு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கார்னர் திருப்புவோம். அப்போ நம்மளுக்கு இங்கேயும் ஒரு இந்த ஆஷ் கலர் நாட்டு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு கிடைக்கும். அதே மாதிரி சுற்றி போட்டு வந்து இங்கே ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே திரும்பவும் ஒரு லைன் இதே ஆஷ் கலர்லேயே போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் பேஸ்கெட்டை எப்படி வளர்த்துறதுன்றத நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி 2 ரோ போட்டு ரெடியாக கொண்டு வந்துடுங்க. நம்ம பார்ட் 2ல் அதுக்கு மேலே எப்படி வளர்த்துறதுன்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி புது புது விதமான பேஸ்கெட்டுகளும் ஹேண்ட் பேக்ஸு எல்லாமே அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரும். அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும்ன்றதுனால சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்க்க சொல்கிறோம். தேங்க்யூ.